பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் ஷோபா விவகாரம் தொடர்பான வழக்கில் அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். கூடுதல் தகவல். பெங்களூர்ல உள்ள அந்த ராமேஸ்வரம் கஃபேல நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேர்ல இரு பிரிவினரிடையே கலகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே ஷோபா கரந்தலஜே மேல வழக்கு மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளரை சந்திப்பு நடத்தி அந்த ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசு தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கேட்டால் ஏற்க தயாராக இருப்பதாக கூறினார். தனது பேச்சுக்கு பேசியதற்கு மன்னிப்பு கோருகிறேன், தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், இனி இப்படி பேச மாட்டேன் என ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர் குறிப்பிட்டார். ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு ஒரு கருத்து தெரிவித்த நிலையில செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால் தான் இது சரியாக இருக்கும் என்ற கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதற்குள்ள இணையமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அது தொடர்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், இதுல குறிப்பிட்டு நீதிபதிகள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க? அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவங்க தரப்புல ஏற்கனவே நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு நடந்துதான் கேட்க வேண்டும் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நம்ம தமிழக அரசு தலைமை வழக்கறிஞரிடமே கருத்து கேட்டிருந்தார். அவர் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்தித்தான் இது போல கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே நீங்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கருத்தை தான் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அரசு தலைமை வழக்கறிஞர் நான் கேட்டு சொல்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற பதிலை அவர் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனால் அதுதான் சரியாக இருக்கும் என்றும் நீதிமன்றம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே தற்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இது போல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.